வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தொக்கு கறி செய்ய போகிறோம். எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்ப்போங்க. தேவையான அளவுக்கு 3/4 1 கிலோவுக்கு உள்ள அளவுது இஞ்சி பூண்டு நைஸாக அரிஞ்சு எடுத்துக்கிறேன். வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தக்காளி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸ் அரியணும் அவசியம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் தேவைப்பட்டுச்சுன்னா புதினா கொத்தமல்லி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, என்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து போட்டு மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். நான்வெஜ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சட்டியில் தான் செய்வோம். அதனால் சட்டி வச்சுக்கிறேன். தண்ணியெலாம் காய விட்டுட்டு இப்போ சிக்கன் வந்து சூடாக இருக்குன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து 2 பட்டை 2 கிராம்பு பட்டை ஜாமான் என்னென்ன இருக்கோ ஒன்று போட்டுங்க. எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு சூடு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றுவோம். கருவேப்பிலையை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு போட்டுருக்கேன். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி அரைக்கிறப்ப சேர்த்து போட்டு அரைச்சிக்கேன். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நிறையா தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அரிஞ்சு தக்காளியை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கறி மசாலா தூள் இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் போட்டுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வெட்டி வச்சு சிக்கன் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி இருந்தால் மேலே தூவி விட்டுட்டு ஒரு 25 நிமிஷம் வேகட்டும். நல்லா அதிகமாக வச்சு கம்மியாக வச்சு சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடுவோம். வேகிறதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பார்ப்போம் வாங்க. சிக்கன் தொக்கு கறி வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நான் வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன். ஏன்னா நாங்கள் காலைல வந்து இப்போ டிஃபனுக்கு இட்லி தோசைக்கும் சாப்பிட்லான்னு இருக்குன்னா நான் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிருக்கேன். கூட ஊற்றினால குழம்பு மாரி நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் செய்யும்போது தண்ணி அளவு கம்மியாக வச்சுக்கேன். சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து தேங்காய் ஊற்றினா அவசியமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப காரமாக இருக்குது தேங்காய் ஊற்றினா விருப்பப்பட்டீங்கன்னா ஆப்ஷனல் தான். தேங்காய் 2 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா, லைட்டாக ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இந்த பால் புழிஞ்சாலும் ஓகே தான். இந்த கெட்டியாக எனக்கு வேணும்னா இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா செம்மையாக இருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும்.